பார்த்துட்டு இருக்கிறேன். போகி பண்டிகை கொண்டாடுற, சீக்கிரமா தீபத்தை எடுத்து காட்டு. சும்மா இரு, நான் அதான் தீ வைக்கிறதான் தீ காப்பத்தை எடுத்துட்டு வந்துருக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், சும்மா இரு கொஞ்சம். நீ வந்து ஒரு கரப்பாம்பூச்சி கூட நசுக்க மாட்டேன். இதா பெரிய காண்டாமிருக மட்டும் வந்து கிடக்குது. இது கொல்ல வேண்டாமாக்கு? ஏ சரஸ்வதி, உங்க அம்மாக்கு பாத்தீங்களா இப்ப கூட உன் மேல ஒரே குணவெறியே இருக்கிறாங்களா டக்குது. ஏனுங்க சும்மா இருக்க மாட்டீங்களாக்கு? ஏன் குத்து வேணுமாக்கு? ஐயோ சும்மா இருக்க 2 பேரும். அம்மா சீக்கிரமா தீ கொளுத்துமா. அம்மா பாட்டி பார்த்தோம்னா அதுக்கு தீ வைக்கிற மாதிரி தெரியல, நம்மளுக்கு தீ வைக்க மாட்டேங்குதுமா. ஐயோ ஏடி நீ கொஞ்சம் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? ஏம்மா சீக்கிரமா கொளுத்துமா. ஐயோ பாட்டி காணோம். பாட்டி தீ வச்சுட்டு எங்க போன? ஏய் பாட்டி நம்ம எல்லாம் வெளியே போக சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க, ஓடில இந்த இடமே எரிய போகுது, சீக்கிரம் வாங்க. நானா நீ ஏன் பாத்திரலாம், வாடா ஒரு கை. அம்மா நீ பெரிய ஆள்தாம்மா, அத்தாசுர மிருகத்தையே கொண்டு ஓட்டையே, நீ வேற லெவலு. என்னை பற்றி என்னடி நினச்சி போட்டீங்க? நல்லா வேற லெவல் தண்டி, வேற லெவலாக்கு. அடேடா என்ன சும்மா வேற லெவலுங்கிறீங்க? ஒரே ஒரு மிருகத்தை கொண்டிருக்கோம், இன்னும் 1000 மிருகம் இருக்கு இந்த உலகத்துக்குள்ள. முதல்ல இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. மௌலி சும்மா இருக்க மாட்டேன். பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மிருகத்தை கொண்டிருக்காங்க, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு விடிடி. இரு உன்னைய அந்த மிருகத்து வாய்க்குள்ளேயே நுழைக்கிறேன். என்னடா ஓவரா பேச, மூஞ்சி குத்திட, புரிஞ்சுதா? பேசாம நில்லு. பம்பரக்க மண்டையா இவன் அடிக்கிறவன். அடதே இங்கே இருக்கிற பிரச்சனை பத்திலியாக்கு, இன்னும் 1008 பிரச்சனை வருது, இதில் நீங்கள் வேறையாக்கு. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நம்ம சீக்கிரமாக தப்பிச்சு இங்கேருந்து போயிடலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இங்கே ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் நான் வந்து என்னோட சாங்ஸ் கேட்டேன்னா அந்த சாங்ஸ் மூலமாக நான் வந்து வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறமா உங்களை எல்லாத்தையும் நான் வந்து காப்பாற்றுறேன், ஓகேவா? என்னோட பாட்டு கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் போய் நிற்கணும் சீக்கிரமாக. அப்போ தான் நான் போயிட்டு உங்களெல்லாம் வந்து காப்பாற்ற முடியும். வாங்க எல்லோரும் அந்த இடத்துக்கு போகலாம், சீக்கிரம் வாங்க. ஏன் பிள்ளை இங்கே எல்லாம் உசுருக்கு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க, பாட்டு கேட்குறாங்க. இங்கே யாரும் உனக்கு பாட்டு போடுறாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு? ஏதாவது உழகிட்டு இருக்காது. ஏனக்கா சும்மா இருக்க மாட்டேங்க? அவள் என்ன சொல்கிறா, நீ என்ன சொல்கிற? அவள் எப்படி இங்கே தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் ஒன்றும் பாட்டு கேட்கல, புரிஞ்சுதா? சீக்கிரமாக எல்லோரும் வாங்க, அவள் சொல்கிற இடத்துக்கு போகணும். வாங்க. அது என்ன அளவோ இந்த உலகத்தில் வந்து மாட்டிட்டு சோறு தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க, எங்கேயாவது போய் சீக்கிரமாக தப்பிச்சு வீட்டுக்கு போகிற வழி பார்க்கலாம். என்ன அனிதா அங்கேயும் நிற்கிற இங்கேயும் நிற்கிற, இது என்ன டபுள் ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறியாக்கு? ஐயோ இது அனிதா இல்ல, பேயி. பாட்டி நான் தான் அனிதா. ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க? நான் தான். எது நீ அனிதாவா? அப்ப நான் யாரு? எல்லாரும் நம்பாதீங்க, நான் தான் அனிதா. சீக்கிரமா வாங்க, இந்த இடத்துக்கு போலாம். எல்லாரும் ஓடி போலாம் வாங்க. ஏண்டி அனிதா, இது என்ன சுடுகாட்டுல எல்லாம் உன்ற ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இங்கேயா நீ போற? பாட்டி எங்கிருந்து என்ன கூப்பிடுவாங்க சரியா? நான் வந்து இப்போ வந்து மயக்கத்தில் இருக்காங்க, அதனால அவங்க வந்து என்னை கொண்டு புதைக்க போகிறாங்க சுடுகாட்டில். நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டாங்க. நான் சீக்கிரமாக அவன் வந்து எனக்கு என்னோடய பாட்டை அவன் போடும்போது நான் அங்கே போகலைன்னா என்னை புதைச்சிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில். என்னது உன்னை புதைக்க போகிறாங்களா? ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன், என் பேத்தியும் புதைக்க போகிறாங்களே. ஐயோ பாட்டி என்னை புதைக்க மாட்டாங்க, அதுக்காக நான் இப்போ சீக்கிரமாக போகணுங்கிற, புரியுதா? நான் போய் உங்களோட வேலை உங்களை காப்பாற்றணும், இல்லாட்டி உங்களையும் நீங்கள் செத்துட்டீங்கன்னு நினச்சி புதைச்சிடுவாங்க நம்மளோட ரியல் வேர்ல்டில். நம்ம இருக்கிறது ஃபேக் வேர்ல்டு. இது என்னமோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. சரி செட் பாட்டு போட்டுன்னு கிளம்பு. ஏண்டி அனிதா பாட்டு போடுவாங்கன்னு சொன்னேன், இல்லை எங்கள் பாட்டே காணமே. மௌலி இது என்ன பெப்சி உமா போடுற பெப்சி உங்கள் சாய்ஸ்ன்னு நினச்சியா? பாட்டு அக்காவுக்கு கேட்கும், அதுக்கப்புறம் தான் அக்கா போவா. அக்காவுக்கு மட்டும் தான் அந்த பாட்டு கேட்கும், நம்மளுக்கெல்லாம் கேட்காது, புரிஞ்சுதா? கவினே சும்மா இருடா, எனக்கு தெரியும், என்னை வெளியேக்காத. சரி பாட்டு கேட்க ஆரம்பிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போகிறேன். நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க, நான் சீக்கிரமாக உங்களை காப்பாற்றிடுவேன், ஓகேவா? அனிதாக்கா போயிட்டா, அனிதாக்கா நம்ம உலகத்துக்கு போயிட்டா, நம்மளை சீக்கிரமாக காப்பாற்றிடுவா, ஜாலி.
சரி சரி வாங்க, இந்த இடத்துல நின்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. நம்மளாம் போய் வேற பக்கம் நின்றுக்கலாம். அப்பதான் அனிதா நம்மளுக்கு பாட்டு போடும்போது நம்மளும் போக முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு போடுவானா டக்குது. ஆமாம், நம்மளுக்கு எல்லாம் என்னெல்லாம் பாட்டு பிடிக்குன்னு அவ கேட்காமையே போயிட்டாலே. அந்த பாட்டு போட்டால் தான் நம்ம போக முடியே. ஐயோ, இப்போ எப்படி நம்ம போகிறது? சரியா பாச்சு ஓ. எனக்கெல்லாம் பழைய காலத்து பாட்டு தானே பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு எங்கே தெரியும் எந்த பாட்டு போட ஒன்று. சுத்தம் இனிமேல் நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதுதான். அனிதாக்காக்கு யாரோட பாட்டு தெரியாது. நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. கண்டிப்பாக அனிதாக்காக்கு கண்டுபிடிச்சிடுவா. நம்ம வீட்டுக்கு தானே போகிறா. எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்மளுக்கான பாட்டை போட்டுருவா. வெயிட் பண்ணலாம், எல்லாரும் காத்துட்டு இருக்கலாம். கவலைப்படாமல் இருங்க.